ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டமைப்புக்குள் மஹிந்த தரப்பு, மைத்ரி தரப்பு என இரண்டு தரப்புகள் இருந்தன, தற்போதும் உள்ளன. அதிகாரம் தற்போது மைத்ரி பக்கம் சாய்ந்துள்ளது. கட்சியின் ஒழுக்கத்தை மீறி கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் கட்சியிலிருந்து அவர்கள் வைக்கும் பதவியிலிருந்து நீக்குவதற்கும் முடிமான அச்சுறுத்தல் தொடர்ந்தும் விடுக்கப்படுகின்றது. தமது மனச்சாட்சிக்கு ஏற்ப ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக செயற்படும் தேவையுள்ள உறுப்பினர்களின் தலைகளுக்கு மேலால் உள்ள வாள் போன்று அந்த அச்சுறுத்தல் உள்ளது. கணக்காய்வு சட்டம் மற்றும் தகவல் அறியும் சட்டம் என்பவற்றை மக்கள் கோரியிருந்தனர். ஆகவே அவற்றை முன்வைப்பதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் செயற்படுவோம். தேர்தலுக்கு முன்னர் டிலான் பெரேரா போன்றவர்களும் முறிகள் மோசடி தொடர்பிலும் மேலும் பல விடயங்கள் தொடர்பிலும் பேசினர். விசக்குப்பிகளை கொண்டு வந்து காட்டினர். அவ்வாறு கூறியவர்கள் எவ்வாறு திருடர்களோடு அமைச்சரவையில் அமர முடியும்? மக்களின் ஆதரவற்றவர்களின் பட்டியலாக தேசிய பட்டியல் மாறியுள்ளது. அது பின்னவல்ல யானைகள் சரணாலயம் போன்றது. ஒழுக்கம் என்ற தடியை காட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்துக்குள் உள்வாங்கினால் கூட்டமைப்பில் ஏனைய கட்சிகளில் உள்ள 10 பேரை எஞ்சுவர். அதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும். சாப்பாட்டு தட்டு சோறு அதிக அளவில் இருந்தாலும் கறி இல்லாமல் அதனை சாப்பிட முடியாது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கலைக்கப்படுவதாக பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். இரண்டும் அவ்வாறு இடம்பெறாது என்பதனை கூற வேண்டும். இன்னும் 5 வருடங்களுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை கலைக்க முடியாது. சுசில் பிரேமஜெயந்தவுடன் இணைந்து நீங்கள் தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்தீர்கள். தற்போது அவருடன் கலந்துரையாடுவதில்லையா? அவர் தற்போது அமைச்சர் பதவி ஒன்றை எடுக்கப் போகின்றாராம். எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு தகவல் உள்ளது. உங்களுடன் இணைந்திருந்த தரப்பினர் பிளவுபட்டுள்ளனரா? இல்லை. ஜனாதிபதி மைத்ரிபாலவின் நிறைவேற்று அதிகாரத்தின் வல்லமைக்கு முதுகெலும்பில்லாதவர்கள் அடிபணிகின்றனர். அது முதுகெலும்பு தொடர்பிலான பிரச்சனை, எமது பிரச்சனை அல்ல. நல்லாட்சிக்கான பெண்கள் அமைப்பு இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. விசேடமாக இந்த காலப்பகுதியில் ரோசி போன்ற ஒருவர் வலுவான நிலையில் ஜனநாயகத்தை மற்றும் நல்லாட்சியை முன்னெடுக்க முடியும். எனவே அவர் பாராளுமன்றத்தில் இல்லாமல் எமக்கு பாரிய இழப்பாகும். தேசிய பட்டியலில் இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என எதிர்பார்த்தோம். முடிந்தால் பிரதமர் அவரை தேசிய பட்டியலின் ஊடாக கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று ரோசி சேனாநாயக்க மீள வாக்குகளை எண்ணுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக எமக்கு அறிவித்துள்ளார்.